தனிநபர் சத்தியாகிரகம்னா என்னங்கிறத ரொம்ப எளிமையாக பார்ப்போம். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் நாள் வார்தா அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் காந்தி இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். சார், இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுங்கிற நோக்கத்தை பார்த்துருவோம். 1939 தொடங்கப்பட்ட இரண்டாவது உலகப் போரில் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கேட்காமலேயே இந்தியா இந்த இரண்டாவது உலகப் போரில் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை எதிர்த்து காந்தி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காகவும் அதை அமைதியான முறையில் தெரியப்படுத்துறதுக்காகவும் தொடங்கப்பட்டதான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத அறிவிக்கிறார். இது 1940 தொடங்கப்பட்டுச்சு. இதற்காக காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் இந்தியா ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபாவே அவர்கள் தான். ஸோ அவர் 1940 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை அவர் தொடங்கி வைக்கிறார், ஆச்சாரியா வினோபாபாவே. அவருக்கு அடுத்ததாக இரண்டாவதாக தேர்வு செய்யப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு, மூன்றாவதாக தேர்வு செய்யப்பட்டவர் பிரம்மதத் அவர்கள் தான். இது இந்தியா ரீதியாக. அதுவே தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு கேட்டால் டாக்டர் TSS ராஜன் அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் காமராஜர் உள்ளிட்ட சில முக்கியமான தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துக்க போறாங்கிற பட்டியலை தயாரிச்சுக்கிட்டு காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கூடூர் புகை வண்டி நிலையத்தில் அவங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவரை கைது பண்ணிட்டாங்க காமராஜ் அவர்கள். ஸோ காமராஜ் அவர்களை கைது செய்து வேலூர் சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அதுக்கப்புறம் அது மறைந்து போயிடுது. நன்றி.